உழவுச்சாறுனா வேற எதுவும் இல்லைங்க. உழவுங்கிறது வந்து கொள்ளு, உழவுன்னு வந்து தெலுங்குல சொல்லுவாங்க. சாறுங்கிறது வந்து நம்ம வந்து கொள்ளு பருப்பு வந்து வேக வச்சு அதுலேருந்து ஒரு சாறு எடுப்போம், அது வந்து சாறுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ந்தது தான் உழவுச்சாறு. இன்னைக்கு அதை வச்சு நம்ம வந்து ஒரு பிரியாணி சூப்பராக பண்ணலாங்க. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உழவுச்சாறு செய்யறதுக்கு நான் வந்து நைட்டே கொள்ளு வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 150 கிராம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா கழிஞ்சு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 30 நிமிஷம் இது நல்லா வேக விடணுங்க. நமக்கு வந்து விசில்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது, 30 நிமிஷம் டைம் தான் கணக்கு. 30 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா 30 நிமிஷம் கழிச்சு நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து சின்ன குக்கரில் வச்சுருந்தேன், ஆனால் சின்ன குக்கரில் வச்சது வந்து எனக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப வெளியே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெரிய குக்கரில் வச்சுக்கோங்க. அதனால் நான் குக்கர் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு வந்து அரைக்கக்கூடாது, நல்லா ஸ்மாஷ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. நமக்கு இதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் தேவைப்படும், இதில் இருக்கிற சக்கையெல்லாம் தேவைப்படாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு வடிக்கையை வச்சு இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சு எடுத்து வந்துடுறேன். இப்போ நம்ம வடிச்சு வச்சுருக்க தண்ணியை வந்து ஒரு சாறு மாதிரி பண்ணணும், கெட்டியாக திக்காக வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். புளி 1 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கொள்ளு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு தண்ணியாட்டு இருக்குது, ஆனால் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டு புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் வரும், அது செமையாக இருக்கும்.
இப்போ பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டி இருக்கு. ஆனால் இன்னும் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா சுண்டு விடணுங்க. சுண்டுட்டோம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுதாங்க நம்மளோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட உளவுச்சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணணும்னு ஆல்ரெடி சிக்கன் தம் பிரியாணியில் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஒயிட் ரைஸ் எப்போம்ல அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. பார்த்தோம்னா எனக்கு இவ்வளோ மிச்சம் இருக்குது. நம்ம வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சு சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து இது ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேவைப்படும். ஆனால் இது பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் வேக வச்சு எடுத்துருக்கோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரைஸ் எப்படி வேக வைக்கணும்னு நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். புதினா தழை தூவிக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து பாலில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கா, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கனமான பொருள் ஒன்று வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஆனால் இருக்கிறதுலே கம்மியான அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 30 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஓப்பன் பண்ணோடனே கமன் மனம் வருதுங்க. இப்போ சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஓரத்துலேருந்து எடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான உளவுச்சாறு சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துங்க, ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்க உளவுச்சாறு இருக்குல்ல, இது வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மறக்காம உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.